Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இயக்குனர் பேரி ஜென்கின்ஸ் இயக்கத்துல முஃபாசா தி லைன் கிங் மூவியை தான் பார்க்க போறோம். 2019ல தி லைன் கிங் படம் வந்தது. இந்த படத்தோடைய செகண்ட் பார்ட் தான் முஃபாசா தி லைன் கிங். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னாக்கா செம்பாவோட கேரக்டர் தான் ஃபுல் லீடா இருக்கும். ஆனா இந்த செகண்ட் பார்ட்ல செம்பாவோடைய அப்பா முஃபாசாவுடைய கேரக்டர் தான் இந்த படம் முழுக்க வருது. இந்த படத்தோட ஒன்லைன் பாத்தீங்கன்னாக்கா முஃபாசா தன்னுடைய அப்பா அம்மா கூட இருக்கும்போது ஒரு காட்டுல ஒரு பெரிய காட்டாறு வருது. அந்த காட்டாறுல அவங்க அப்பா அம்மா 3 பேருமே முஃபாசா இன்க்ளூடிங் 3 பேருமே சேர்ந்து மாட்டிக்கிறாங்க. அதுல முஃபாசா தனியா அந்த காட்டு வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டு கடல்ல போய் மாட்டிக்கிறாரு. ஸோ அங்க இருந்து அந்த முஃபாசா வேற ஒரு காடுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ராஜா ராணி அங்க இருக்கிற ஒரு காட்டு ராஜா கிட்ட மாட்டிக்கிறாரு. அங்க அந்த ராஜாவுடைய பையன் இளவரசன் டக்கா என்ற ஒரு சிங்கத்துக்கிட்ட முஃபாசா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா 2 பேருக்குமே சேம் ஏஜ். டாக்கா ஒரு சின்ன ஒரு சிங்கக்குட்டியா இருப்பாரு. அந்த சிங்கக்குட்டி கூட முஃபாசா ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா முஃபாசாவுக்கும் சேம் ஏஜ் தான். ஸோ அதனால அந்த டாக்கா அந்த முஃபாசாவை கூட்டிகிட்டு அவங்க ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு போகும்போது அந்த ராஜா என்ன சொல்லுவாரு, முஃபாசா உள்ள வரதுக்கு அலோவ் பண்ண மாட்டாரு. இந்த மாதிரி வந்தேரிகள்லாம் நம்ம காட்டுக்குள்ள விடக்கூடாது, அது நமக்கு மிகவும் ஆபத்துன்றாங்க. ஸோ அதனால டாக்கா அதை ஏத்துக்கல. அப்பா எனக்காக ப்ளீஸ்பா, அவன் வழி தவறி வந்துட்டான் அப்படின்னும் போது அவங்க அப்பா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதனால ராஜா ஒரு போட்டி வைக்கிறாரு. முஃபாசாவுக்கும் டாக்காவுக்கும் ஒரு போட்டி. அங்க இருக்க ஒரு தொலை தூரத்துல இருக்க ஒரு காட்டு மரத்தை தொட்டுட்டு வரணும்னு. ஸோ அந்த மாதிரி கதை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் முஃபாசா அங்க சமாளிச்சு அப்புறம் அடுத்ததா ஒரு காட்டுக்குள்ள வர எதிரியை சமாளிச்சு எப்படி நம்ம சொந்த இடத்துக்கு மறுபடியும் வந்தாருன்னு அப்படின்னு தான் கதை. இந்த படத்துல மத்த கேரக்டர்லாம் பார்த்தாக்கா டிமோன் அண்ட் பும்பா கேரக்டர் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இப்ப முஃபாசாவோட கேரக்டர் பிளாஷ்பேக்ல நடக்கிறதால அவங்க லைவ்ல இருக்கிறதால ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ பெருசா காமெடியும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஆனா அவங்க வர சின்ன சின்ன இடத்துலலாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. முஃபாசாவோட பிளாஷ்பேக்கை யார் சொல்றான்னு பார்த்தாக்கா இந்த பஃபூன் குரங்கு இருக்குல்ல, குரங்கோடைய கேரக்டர் நேம் ரஃபிகி. இவங்க தான் முஃபாசாவோட கதையை சொல்றாங்க. அது பிளாஷ்பேக்ல போகுது. ஸோ அந்த மாதிரி போகும்போது அந்த ரஃபிகி அந்த கேரக்டர் அந்த களத்துல இருக்கிறதால ஸோ ரொம்ப ஒரு ஃபன்னாவே இருக்கு. அந்த ரஃபிக்ன்ற கேரக்டருக்கு டப்பிங் கொடுத்தது நம்ம விடிவி கணேஷ். ஸோ ரொம்பவே சூப்பரா டப்பிங் பண்ணிருப்பாரு. ரொம்பவே ஒரு நல்லாவே இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஃபன்னா அந்த இடத்த ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அடுத்ததா ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வில்லனை சந்திக்கும் போது, பெரிய ஒரு எதிரியை சந்திக்கும் போது அந்த எதிரி எப்படி இருக்கான்னு பார்த்தாக்கா அந்த சிங்கம் ஒயிட் கலர்ல இருக்கு. அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களோட குரூப் ஆஃப் ஃபேமிலி ஒயிட் கலர் சிங்கமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஒயிட் இல்ல, ஒரு நார்மலா இருக்காங்க. இன்னொரு விஷயம் இந்த படத்துல பிளஸ்ன்னு பார்த்தாக்கா சும்மா விஷுவல் அப்படி இருக்கு. சும்மா வேற லெவல்ல கிராபிக்ஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலே பாராட்டுக்குரியது. சிங்கத்துக்குலாம் அந்த அளவுக்கு ரியாக்ஷன், ஃபேஸ் ரியாக்ஷன் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கலா இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. படம் ஓவராலா பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஹாஃப் அன் அவர் படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அதுக்கப்புறம் படம் லேக் ஆக ஆரம்பிச்சிடும். படம் அதுக்கப்புறம் ஸ்லோவா போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்குமே படம் ஸ்லோவா தான் போக ஆரம்பிச்சிருக்கு. மொத்தத்துல இந்த படம் ரொம்பவே ஒரு ஆவரேஜா தான் படம் ஆயிடுச்சு. இந்த படம் லைன் கிங் அளவுக்கு இந்த படம் முஃபாசா இல்ல. உண்மையிலே விஷுவல் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. நான் ஹாலிவுட் அடிச்சுக்க முடியாது, விஷுவல்ல கிராபிக்ஸ்ல அடிச்சுக்க முடியாது. ஆனா இந்த படத்தோட இன்னொரு பெரிய மைனஸ்னாக்கா இந்த கமர்ஷியல் படம் மாதிரி 5 பாட்டு 4 பாட்டு வச்சிருக்காங்க இந்த படத்துல. ஏன்னா எல்லாமே எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. எல்லா சாங்குமே ஒரு சாங் 2 சாங் ஓகே, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைப்பாங்க. ஓகே, மொத்தம் ஒரு 4-5 சாங் இருக்கு. அதுவே ரொம்ப போரா இருக்கு, இரிட்டேட் ஆகுது. ஸோ படம் அதுதான் கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கு காரணமும் நான் நினைக்கிறேன். மற்றபடி ஸ்கிரீன் பிளே மற்றபடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை. இப்போ ஜங்கல் புக்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சீன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படம் ஏன்டா முடிஞ்சதுன்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் லைன் கிங்குமே அப்படிதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஆனால் இந்த படம் முஃபாசா படம் ரொம்பவே ஆவரேஜ் தான். படம் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ டோட்டலா 3Dல பார்த்தோம் படம். என்னதான் விஷுவல் ட்ரீட் பயங்கரமா இருந்தாலும் கண்டென்ட் இருந்தால் தான் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க முடியும். படமும் அது நல்லா இருக்கும், ஆடியன்ஸுக்கு அது போய் சேரும். கண்டிப்பா இந்த படம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த லாஜிக் மிஸ்டேக்லாம் தெரியாது. ஸோ அதனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பாங்க. கண்டிப்பா குழந்தைங்களை இட்டுட்டு போங்க. இந்த படம் மிஸ் பண்ணாதீங்க. 3Dல ரொம்பவே விஷுவல் பயங்கர வேற லெவல்ல இருக்கு. இந்த படத்துக்கு ரேட்டிங் பாத்தீங்கன்னாக்கா 100க்கு 45. ஏன்னா விஷுவல் ட்ரீட் வேற லெவல்ல இருக்கு. ஆனா படத்துல கண்டென்ட் இல்லை. ஏன்னா ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லை. ஸோ அதனால 100க்கு 45. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.